உருக்கமாக ஜெபிக்கும்போது கருத்து எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணிடுவார், சமரசம் செய்யப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களை சிலர் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். சங்கீதம் 46:9. யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். எப்படி ஓய பண்ணுவாராம்? அதே ஏசாயா 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் மக்கள் தங்கள் ஆயுதங்களை மண்வெட்டியில் அடிப்பார்கள் என்று வேதம் சொல்லுவார். ஆனால் அதே நேரத்தில் ஏசப்பா சொல்கிறார் மத்தேயு 24:7-8 யுத்தங்களையும் யுத்தங்களை செய்யணும் கேட்பீர்கள், கலங்காதீர்கள், பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் இதெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கொள்ளை நோய்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் யுத்தம். ஒன்று உள்நாட்டு கலவரம், இல்லை நாட்டுக்கு நாடு சண்டை, இல்லைன்னா குரூப் சண்டைம்பாங்க இல்லையா? ஜாதிக்குறமாக ஜாதி, ஜனத்துக்குறமாக ஜனம். எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த யுத்தங்களை எத்தனை ஆயிரம் பேர் வீடு இழக்கிறாங்க, எத்தனை இன்னசென்ட்டான ஆயிரக்கணக்கான மக்கள் குழந்தைகளை சாக கொடுத்து, தன்னுடைய மனைவி அப்பா அம்மா எல்லாத்தையும் சாக கொடுத்து ஒரு வனாந்தரத்தில் ஒரு குடிசையில் இருக்காங்க. இந்த யுத்தங்கள் அதிகரித்தான் போதைய அது குறையல. ஆனால் விசுவாசிகளை நாம் என்ன ஜெபம் பண்ணோம்? இயேசுவை யுத்தங்களை ஓய பண்ணும். ஒரு சிலருக்கு நாட்டை அபகரிக்கணும் என்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும். அந்த நாட்டு அதிபர்லேருந்து எல்லாருக்குமே இருக்கும். நாட்டை கூட்டிக்கணும் அப்படி இருக்கும். இன்னொரு சிலர் வேலையில் இருக்கும்போது தங்க ரிலேஷனை கொண்டு வரணும். ஸோ அவனுக்கு கீழே இருக்க அதோட ஈக்குவலாக இருக்கவங்களை பற்றி பொய்ப்படாத சொல்லியிருப்பாங்க. அது ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்பங்களில் நல்லதொரு மனைவியை திருமணம் செய்துட்டு பின்னாடி அவனை அடிக்கவும், சாராயம் குடிக்கவும், இல்லாத வேலை பார்க்க நம்ம பார்க்கிறோம். ஸோ யுத்தங்கள் வீட்டிலே இருக்க, வெளியே இருக்கு. நீங்கள் காடு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆண் சிங்கம் தன்னுடைய டெரிட்டரியில் இன்னொரு சிங்கம் வரவிடாது. அதே மாதிரி புலி இவையெல்லாம் சண்டை போடுது. மிருகங்கள்லாம் சண்டை போடுது. குதிரைகள் சண்டை போடுது, எல்லாம் சண்டை போடுது. ஸோ இந்த சண்டைகள் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, காயின் என்றைக்கு தன்னுடைய சவனை கொண்டானோ அதை 4வது பார்க்குறோம். அன்றையிலேருந்து யுத்தத்தை பிசாசை சொல்லி கொடுத்தான் என்கிற சரித்திரமும் உண்டு. தள்ளப்பட்ட தூதன் அந்த காலத்தில் வாழ்ந்த நவநாகரத்தை தேடி போன மக்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட்லாம் என்ன, எப்படி பட்டயத்தை பிடிக்கிறது, எப்படி கிடத்தை பிடிக்கிறது, எப்படி விச்கிராஃப்ட் வைக்கிறது, இது எல்லாத்தையும் சமயசா என்கிற தள்ளப்பட்ட தூணுடைய தலைமையில் கீழே இறங்கின 200 தெய்வத்தவர்கள், கீழ்ப்படியாத தூர்கள் சொல்லிக் கொடுத்ததாக சரித்திரம் உண்டு. ஸோ அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் சமாதான காரணர். ஏசாயா 9:6 அவர் கொடுக்கும் சமாதானத்துக்கு முடிவு இருக்காது. ஸோ நம்ம இன்றைக்கு ஊக்கமாக இயேசுவே, சர்வல்ல பிதாவே, நீர் சொன்னபடியே உலகமெங்கும் நடக்கிற எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணும், ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து சமாதானமாக இருக்க முடியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு சமயத்தில் வெள்ளையர்களுக்கும் அங்கே அடிமையாக விற்கப்பட்ட கருப்பின மக்களுக்கும் பயங்கர யுத்தம் நடந்துச்சு. ரொம்ப முடியாத நிலையில் அநேகர் தங்கள் உயிரை இழக்க கொடுத்தாங்க. அது இல்லாமல் அந்த நாட்டை கண்டுபிடித்த, அந்த நாட்டில் முதல்ல குடியேறினவங்கெல்லாம் இங்கிலாந்து தேசம் மற்ற தேசங்களில் நூல் மில்ல வேலை செய்கிறவங்க, அடிமைகள்னு சொல்லலாம். ஸோ அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க அடிமையாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு பெரும்பான்மையோர் வெள்ளைக்காரங்க மற்றவங்க அற்பமாக நினச்சாங்க. அல்சேஷன் டாக்ஸ், பயங்கரமான டாக்ஸ், துப்பாக்கி வச்சு இந்த கருப்பின மக்களை சுட்டுகிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அருமையான டாக்டர் கேம் அங்கே வந்திருந்தார். அவர் என்ன பண்ணார்? பட்டயத்தை எடுக்கணும், பட்டயத்தாலே மடிவான், தீமை நன்மையினால் வெல்லுன்னு ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ எங்களை அடிக்க வந்த போலீஸ் ஆஃபீஸருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அவர் வர்றதுக்கு முன்னாடி இவன் சொல்கிறான், கருப்பின மக்கள் கடித்து கொதறி இருப்பான், போலீஸாவது நாயாவது
உண்டாகுது. வெட்டவே கூடாது. அவங்க அப்படி கருப்பு அந்த வெள்ளை தோலை இப்படி தீயில வச்சு சுடணும், எல்லாம் கடித்து கொதறங்கடான்னு சொல்லி அவங்க தலைவன் பேசுகிறார். அதுவும் எல்லாம் கீமாங்க நுழையிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பட்டு இது எடுக்காத, கன் எடுக்காத, முழந்தால் போயிடும். இந்த வெள்ளையர் மைண்டில் ஆண்டவர் பேசணும். இவருக்குள்ள இந்த வெறி பிடித்த அந்த வெள்ளைங்கிற நிறம் வெறி பிடித்த நாங்கள் படித்தவங்கிற பெருமை நமக்குள்ள தான் பூமியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த வெறியன்கள் கிறிஸ்டியனாக இருந்துக்கிட்டு அடிமையோட பலாத்காரம் பண்ணுறது, அடிமையோட கொல்றது, வைக்கிறது. இவனுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் செய்வோம். அவர்கள ஆண்டவர் ஆசைப்படி ஜெபம் பண்ணுவோம். அப்படி யுத்தங்கள் பண்ணால் அப்படி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முழந்தால் போயிட்டார். அவர் கூட மற்ற எல்லாரும் முழந்தால் போயிட்டாங்க. தங்களை கொலை செய்ய வந்த ஈட்டி, கத்தி, பட்டயம், துப்பாக்கி, நாய்களோடு வந்த அவளுக்கு ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். ஜெபிக்க 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 அந்த வெள்ளையருக்குள்ள குத்துண்ட மனசாட்சி வேலை செய்து அவங்க ஓடிவிட்டாங்க. திஸ் இஸ் த வே ஹவு டு டேக்கிள் த வார். யுத்தத்தை யாருமே விரும்ப மாட்டோம். ஆனால் நம்ம ஜெயிப்போம். கர்த்தாவே, சிறிது காலம் நமக்கு கொடுங்க, இந்த யுத்தங்கள்லாம் ஓய்வு பண்ணி சமாதானத்தை உருவாக்குங்க. நாங்கள் உடைய சுவிசேஷம் சொல்வதற்கு எங்களுக்கு அனுகூலம் தாங்க. ஏழைகள் படுற பாட்டை நினைத்து அவளையும் வாழ்க்கையில் உயர்த்துன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஊக்கமாக ஜெபிக்கணும். ஊக்கமாக ஜெபிக்கும்போது கருத்து எல்லா யுத்தங்களையும் ஓய்வு பண்ணிடுவார், சமரசம் செய்வார். சரியா? ஸோ மெயினாக அடுத்த நாட்டை அபரிக்கணுங்கிற எண்ணம் உடையவங்க மெயினாக வந்து க்ரீடி பீப்புளாக இருப்பாங்க. பல கன்னிங் டிவைஸ் டெக்னாலஜி மனசு அவட இருக்கும். ஆனால் கர்த்தர் வானத்தில் இருந்து சிரிக்கிறார். அவள் செய்கிற கொடுமை பார்க்கிறார். ஸோ அவரால் எல்லாமே முடியும். நத்திங் சீம் டு பி இம்பாசிபிள். எல்லாமே முடியும். ஒரு யுத்தத்தில் ஜெர்மனி வீரன், இங்கிலாந்து வீரன். இங்கிலாந்து வீரன்லாம் பதுங்குக்குடியில் இருந்துட்டு துப்பாக்கி சுடணும்னு நினைக்கிறாங்க. திடீர்னு கிறிஸ்மஸ் வருது. இவங்கெல்லாம் சேர்ந்து கிறிஸ்மஸ் பாட்டு பாடுறாங்க. அந்த மாதிரி இந்த ஜெர்மனி கேப்டனும் என்னடா இவ்வளோ நல்லா பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லி அவனும் துப்பாக்கியெல்லாம் கீழே போட்டுட்டு அவனும் பாட ஆரம்பிக்கிறான் அவங்களோட சேர்ந்து. முடிவில் என்ன ஆச்சு? 2 குரூப்பும் சமாதானமாயிட்டு. ஸோ நம்ம வேண்டிக் கொள்வோம், நமக்காக மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் வர சண்டை போடக்கூடாது, நம்முடைய கம்யூனிட்டி, ஸ்கூல், காலேஜில் சண்டையில் வரக்கூடாது, உலக பிராரமாக உலகங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு செபிப்போம். கர்த்தர் ஓய்வு பண்ணுவார். அன்பின் கர்த்தாவே, மனம் இறங்கும் அப்பா. நீர் சொன்னபடி இந்த உலகம் நடக்கிறத நான் பார்க்குறோம். மனம் இறங்கி இன்னும் கொஞ்சம் காலம் உங்களுடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க இந்த ஏழை மக்களை பாதுகாத்து கொள்ளும். ஆக்ரோஷமாய் பெருவெள்ளம் போல வர சத்தர்களை நிப்பாட்டு ஏசப்பா. அவள் கன்னை மிசைஸ் அதை தூக்கவே கூடாது ஏசப்பா, தூக்கவே கூடாது. பேச்சில் எல்லாம் முடிக்கணும். அடுத்த நாட்டை அபரிக்கிற எண்ணங்களையும் அப்புறப்படுத்தும். யுத்தங்களை ஓயப்படும். நீ செய்வேன்னு நான் நம்புகிறோம். செய்தரலாம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.